அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைன்ல நாம வந்து அப்ளிகேஷன் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்தந்த வெப்சைட் அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்க்கு நீங்க வந்து போகணும். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டோட லிங்க்க நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள போகணும். உள்ள போன பின்னாடி பாருங்க இந்த மாரி அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆப்பரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க் அப்படின்னு இருக்கும். இது பக்கத்துல அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல நீங்க போயிட்டு இந்த அப்ளை அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா இந்த மாரி பேஜ் வந்து வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்றது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்த்தாலே மத்த எல்லாத்துக்கும் ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் நம்பர். ஸோ இதுக்கான விளம்பர நம்பர் வந்து குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனு. செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய இனிஷியலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் வந்து இங்க வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேமும், இங்க இனிஷியல் அதாவது இனிஷியல் வந்து டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ல பாருங்க. உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க 2025 அப்படின்னு இருக்கும். இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து வருஷத்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஏஜ்ல நீங்க வந்து பொறந்தீங்களோ, அந்த வருஷத்த வந்து செலக்ட் பண்ணுங்க. இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க வருஷத்த வந்து இந்த மாசத்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேதிய வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல வந்து காமிச்சிரும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்பா பேர் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. உங்க அப்பா பேருக்கு இனிஷியல் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேரோட இனிஷியலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா பேர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா பேர் வந்து கேட்டிருக்காங்க. அம்மாக்கு இனிஷியல் குடுக்குறதா இருந்தா நீங்க வந்து இனிஷியல் குடுத்துக்கலாம். இல்லன்னா அப்படியே விட்டுட்டு இங்க அம்மாவுடைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. கார்டியன் பேர் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கார்டியன் பேர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்ல கார்டியன் பேர் வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து விட்டுறலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கார்டியன் நேம் வந்து நீங்க வந்து அப்பா, அம்மா பேர் இல்லாதவங்க இந்த இடத்துல கார்டியன் பேர் வந்து கண்டிப்பா வந்து குடுத்தாகணும். இந்த இடத்துல குடுத்துருங்க. இந்த இடத்துல குடுக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்டார் இருக்கிறது எல்லாமே வந்து கட்டாயமா வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்டார் இல்லாம இருக்கிறது நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. அதனால ஸ்டார் இருக்கிறது எல்லாமே வந்து கட்டாயமா வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டே வரணும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெண்டர். நீங்க வந்து ஆணா, பெண்ணா அல்லது திருநங்கையா அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ நீங்க எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆகலையா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க மேரிட்னா மேரிட் குடுங்க. அன்மேரிட்னா அன்மேரிட் வந்து குடுத்துக்கோங்க. மேரிட் அப்படின்னா மனைவியோட பேர் வந்து கேட்பாங்க. அல்லது கணவருடைய பெயர வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் பர்த். நீங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய பிறந்த இடத்த வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஊர் பேர வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டிவ் ஸ்டேட். நம்மளுடைய ஸ்டேட்ட வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொந்த மாவட்டம். நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுவோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மொழி வந்து கேட்டிருக்காங்க. மதர் டங். உங்களுடைய தாய்மொழி எதுவோ அத வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டி நம்மளுடைய இந்தியன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜன் நம்மளுடைய மதம் எதுவோ அது வந்து நம்ம வந்து செலக்ட். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து எதுவோ பிசியா, எம்பிசியா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணதுல சப் காஸ்ட் எதுவோ அத வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். சப் காஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த சர்டிஃபிகேட் யாரால குடுக்கப்பட்டது? அதாவது தாசில்தாரா? இல்லன்னா தாலுக் தாசில்தாரா? இல்ல ஜோனல் டெப்டி தாசில்தாரா? அப்படின்றத சர்டிஃபிகேட்ல கீழ சைன் போட்ட இடத்துல பாருங்க. அந்த இடத்துல இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னா மேல இருக்கும். அப்படி இல்ல புதுசா அப்படின்னா டிஎன் டேஷ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல வந்து இஷ்யூ பண்ணாங்க? எந்த டேட்ல வந்து சைன் போட்டு உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்ற டேட்ட வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது? உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாலுகா அதுவே வந்து செலக்ட் பண்ணிடும். இல்ல உங்களுக்கு வந்து எந்த தாலுகால நீங்க வந்து வாங்குனீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த தாலுகா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்க எந்த மாதிரியான மாற்றுத்திறனாளி அப்படின்றத நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். இல்ல நான் மாற்றுத்திறனாளி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நோ குடுக்கலாம். இல்ல எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். இல்ல அப்டின்னா, நீங்க நோ குடுத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முன்னாள் ராணுவத்தினரா அப்டின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா அப்டின்னா, நீங்க எஸ் குடுத்துட்டு, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, என்னைக்கு வந்து விட்டீங்க, அது மாரி எல்லாமே கேட்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஓ நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது உங்களை வந்து டிபாரோ இல்லை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனோ உங்களை வந்து அந்த எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாப்ல இருக்கீங்களா, நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எந்த பதவியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்றதையும், நீங்கள் வந்து என்னைக்கு வந்து அந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இல்லை நான் எந்த வேலையிலையும் பார்க்கல, நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குது. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்டிருக்கு. ஸோ மார்க் ஷீட்டில் வந்து பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10th ரிசல்ட் வந்து எப்போ விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய 10th ரிசல்ட் வந்து எப்போ விட்டாங்களோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த மந்த் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்தது வந்து தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா இல்லை வந்து அதர்ஸ் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து சிபிஎஸ்சியா இல்லை மெட்ரிகுலேஷனா இல்லை வந்து ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த போர்டு வந்து படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் நம்பர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா +2 டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா +2 டீட்டெயில்ஸும் அல்லது நீங்கள் வந்து +2 பதிலாக டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது 10th +2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிப்ளமோ, அதாவது +2 படிக்காமல் நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களும் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து +2 படிக்கல, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இல்லை +2 அப்படின்னா நீங்கள் வந்து +2 டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் வந்து ஐடிஐயா இல்லை டிப்ளமோ இல்லை வந்து +2 அப்படின்றத நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து +2ல வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய மார்க் ஷீட்டில் பாருங்கள் எந்த மந்த் அப்படின்றத. ஸோ மந்த்தும் அந்த வருஷத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2ல எந்த மீடியம் படிச்சீங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போர்டு வந்து படிச்சீங்க, அதாவது சிபிஎஸ்சியா இல்லைனா வந்து பார்த்தீங்க இல்லைனா ஸ்டேட் போர்டா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களோ டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதில் வந்து மேஜராக நீங்கள் வந்து பிஏல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த வருஷம் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த மாதம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த வருஷம் நீங்கள் வந்து டிகிரி பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா இல்லை வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போர்டு, அதாவது நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து படிச்சீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை வந்து அடுத்தது பாரதியார் யூனிவர்சிட்டியா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிஜி டிகிரி டீட்டெயில்ஸும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்பரேட்டிவ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த கோஆப்பரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கீங்களா இல்லை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆமாம் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. எப்போ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணீங்க, அந்த ட்ரைனிங் கோர்ஸ்க்கு வந்து எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. இல்லை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் ட்ரைனிங் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நோ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காமிக்கும். நோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை நான் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி வந்துட்டு எந்த இன்ஸ்டியூஷனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டிகிரி வாங்கின சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வாங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து எப்படி படித்து முடிச்சிங்க டிகிரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது 10த்தும் +2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10த் முடிச்சுட்டு 3 வருஷம் வேற கோர்ஸ் அதாவது டிப்ளமோ, ஐடி இந்த மாரி கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க இந்த 2 பேட்டர்ன்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் முடிச்சிருக்க அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் அதாவது நீங்க வந்து தமிழ் மீடியமா படிச்சீங்கன்னா, நீங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னா நீங்க வந்து எஸ் குடுங்க. இல்ல நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னா, நீங்க வந்து நோ குடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுத்துட்டு, அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10த் வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நீங்க வந்துட்டு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சீங்க? அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து கேட்கும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து யார் குடுத்தாங்க உங்களுக்கு? பிரின்சிபலா, ஹெட் மாஸ்டர், ஹெச்எம்மா இந்த மாரி கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல நீங்க வந்து வாங்கிட்டு வந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஸ்கூல் நீங்க வந்து படிச்சீங்களோ, அந்த ஸ்கூல் பேரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிச்ச பின்கோடு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்ச ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டா? இல்ல பிரைவேட்டா? இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா? அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து எதுவோ அத வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு வாட்டி நீங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பாருங்க. நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இதே மாரி நீங்க வந்து +2 நான் வந்து படிச்ச வேற ஸ்கூல் அப்படின்னா, நீங்க வந்து ஆட் மோர் டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, +1 இந்த இடத்துல +2 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து மத்த டீட்டெயில்ஸ் அதாவது ஸ்கூல் டீட்டெயில்ஸு, அந்த அட்ரஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணணும். இது தப்பா ஏதாவது டைப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த ரோ டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஏன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வந்து ஒரு ஸ்கூல் படிச்சேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த 5ஆம் கிளாஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி மாறிடும். இந்த இடத்துல நீங்க வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து நீங்க வந்து 10த் வரைக்கும் வேற ஸ்கூல் அப்படின்னா, இந்த வந்து 10த் வரைக்கும் குடுத்துக்கங்க. இப்போ வந்து +2 ஆட் பண்ணோனே நீங்க வந்து மறுபடியும் வந்து ஆட் மோர் டேட்டா குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து +1 இந்த இடத்துல +2 அப்படின்னு காமிச்சிரும். நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரியும் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல வந்து பாருங்க. ஸோ வந்து பிஎஸ்டிஎம் எவ்வளோ வருஷம் கோர்ஸ் அப்படின்றத பாருங்க. ஒன்லேருந்து நான் வந்து 3 வருஷம் தான் படிச்சேன் அப்படின்னா, நீங்க வந்து 3 வருஷம் செலக்ட் பண்ணலாம். இல்ல 4 வருஷம், 5 வருஷம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, எந்த வருஷத்துலருந்து எந்த வருஷம் நீங்க படிச்சீங்க? எந்த மீடியம் படிச்சீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் யார் குடுத்தாங்க? டேட்டு எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, இல்ல நீங்க ஆட் பண்ணணும்னா மறுபடியும் வந்து ஆட் மோர் டேட்டா குடுத்து, அந்த இன்னொரு லைன் ஆட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா வந்து நோ குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணலாம். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட டோர் நம்பரும், ஊர் பேரும் போட்டுக்கங்க. ஒன் பை ஒன்னா டைப் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய அட்ரஸ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஸ்டேட் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ட வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பின்கோடு எதுவோ அத வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸும் நீங்க இருக்கிற அட்ரஸும் 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா, நீங்க வந்து சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் குடுத்தீங்கன்னா, இங்க டைப் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துரும். அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய இமெயில் அட்ரஸும், உங்களுடைய மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கரெக்ட்டா இப்போ வந்து என்ன யூஸ் பண்றீங்களோ, அந்த இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. கரெக்ட்டா எது யூஸ் பண்றீங்களோ, அது வந்து குடுத்துருங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மொபைலுக்கோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இமெயில் மூலியமாவோ தான் அனுப்புவாங்க. அத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக கரெக்ட்டா எது யூஸ் பண்றீங்களோ, அத வந்து குடுத்துக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவும், உங்களுடைய சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உங்களுடைய ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னேச்சரும் 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அத வந்து கிராப் பண்ணி 50 கேபிக்குள்ள நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க சூஸ் ஃபைல் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்களோ அது உள்ள போகும். நீங்க வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இந்த மாரி உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கா அப்படின்றது ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவும், இங்க வந்து சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுங்க. அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கான கேபி வந்து பார்த்தீங்கன்னா, 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவும், உங்களுடைய சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மேட், இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கணும். மத்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு வாங்க. கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ் சர்டிஃபிகேட் அதாவது நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுத்த சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க. நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுத்த சர்டிஃபிகேட் மாத்திரம் 600 கேபி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கீழ வந்து பாருங்க, இங்க கேப்சா தெரியும். இந்த கேப்சாவ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேப்சாவ நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து என்டர் பண்ணிடுங்க. குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. நீங்க வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்திருக்கீங்க அப்படின்றது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரீசெட் அப்படின்றத குடுத்து. இல்ல நான் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாக்ஸ வந்து டிக் குடுத்துட்டு, நீங்க வந்து சப்மிட் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்க்கு போகும். நீங்க வந்து விடோ இந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா வந்து ஃபீஸ் அமௌண்ட் கேட்காது. டைரக்ட்டா சப்மிட் ஆயிடும். இல்லன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கேட்குது. ரூ. 250 இல்ல ரூ. 500 கேட்குது அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன்லயே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து சப்மிட் அப்படின்னு குடுத்த உடனே, இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும், நீங்க வந்து பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த பே நவ் அப்படின்றத கிளிக் குடுங்க.
நீங்க வந்து பே நவ் குடுத்த உடனே கிரெடிட் கார்டு மூலியமா பே பண்றீங்களா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் பேங்கிங் இல்லன்னா யுபிஐ அப்படின்னு சொல்லி 3 கேட்கும். நம்ம வந்து கூகுள் பே இந்த மாரி ஃபோன்பே யூஸ் பண்ற மாரி இருந்தா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யுபிஐ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. யுபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கூகுள் பேவோ, ஃபோன்பேவோ யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து யுபிஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கூகுள் பே, பேடிஎம் இந்த மாரி ஆப்ஷன் காமிக்கும். கிளிக் குடுத்தீங்கன்னா, அந்த ஆப்க்கு உள்ள போகும். அமௌண்ட் வந்து கட்ட சொல்லி கேட்கும். நீங்க வந்து பின் நம்பர் போட்டு நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும். உங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா, இந்த மாரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிஜிஸ்டர் ஐடி, உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்க வந்து அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன கிளிக் பண்ணி, உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது. ஸோ நீங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்க்கு நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டும் நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க அத கிளிக் பண்ணி அப்ளை என்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.